பிரைஸ் லார்ட் சர்ச். குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். ரோமர் 8 அதனுடைய 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கும் போதே இதை பார்த்து கொண்டிருக்கிற பலருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னடா இது, இந்த வசனத்துல எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு போட்டிருக்குது, ஆனா என் வாழ்க்கைக்கும் இந்த வசனத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் உங்ககிட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுல சொல்லப்பட்டிருக்குது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளுக்கும் இந்த வசனத்துக்கும் ஒரு துளி அளவு கூட சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வசனத்தின் முடிவுல சொல்லப்பட்டது போல நன்மைக்கு ஏதுவாக தேவன் எல்லாவற்றையும் மாட்டுவார். நீங்க கூட பார்த்திருக்கலாம், ஒரு புழு எப்படி அழகா ஒரு வண்ணத்து பூச்சியா மாறுகிறது அப்படின்னு. அந்த புழு பல நாட்கள் அந்த கூட்டுக்குள்ள என்ன பண்ணும், அந்த சின்ன கூடுக்குள்ள இருக்கும். ஒரு கட்டம் வரும், அதுல மேல இருக்கிற அந்த தோல் ஓடுகள் எல்லாமே உடைஞ்சு விடும். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அழகான ஒரு பெரிய புழுவாக வரும். அந்த புழு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு இறக்கைகள் முளைக்கும். அந்த இறக்கைகள் அழகழகான பல வண்ணங்கள் என்ன பண்ண வரும். கடைசியாக ஒரு நாள் வரும், அந்த புழு தன்னுடைய 2 செட்டைகளை அடித்து ஒரு அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக வரும். இப்பதான் அந்த புழுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைக்கு ஏதுவாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே கூட பல சூழ்நிலைகள் இருக்கலாம். சில நாட்கள் கூட்டுக்குள்ள அடைஞ்சிருக்க வேண்டியது இருக்கும். சில நாட்கள் நமக்கு இருக்கிற தோல் எல்லாம் என்ன பண்ணும், பிரிஞ்சு நம்மளை விட்டு போக வேண்டியது இருக்கும். ஒரு கட்டம் வரும், நமக்கு ரெக்கைகள் முளைக்கும். ஒரு நாள் நம்ம வண்ணத்து பூச்சியாக பறக்க முடியும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று. நன்மையாக நடக்கும்னு சொல்லல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இப்போ உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், வீட்டுல இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், வியாதி, தரித்திரங்கள், இது எல்லாவற்றையுமே தேவன் நன்மையில கொண்டு முடிய பண்ணுவார். உதாரணமாக யோசேப்புடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்களேன். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்த சம்பவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஒரு அந்நிய தேசத்துல விற்கப்படுறான். அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடிமையாக இருக்கிறான். சிறைச்சாலை அனுபவத்துல இருக்கிறான். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற எல்லா காரியங்களுமே நன்மையில கொண்டு வந்து முடிஞ்சிச்சு. காரணம், ஆண்டவர் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வச்சார். அவன் வீட்டை விட்டு பிரிய வேண்டிய நிலைமையா இருந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய தேசத்தை விட்டு, அவனுக்கு இருந்த எல்லா நன்மையான காரியங்களை விட்டு அவன் விலக வேண்டியதா இருந்துச்சு. ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு நாளை வைத்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையை நன்மைக்கு ஏதுவாக கொண்டு முடிய பண்ணினார். அந்த வண்ணத்து பூச்சி சம்பவத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்க பல நாட்கள் யாருடைய கண்கள்லையுமே படாதவர்களாய், யாருக்குமே தெரியாதவர்களாய், குடும்பத்தை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு பிரிந்து இப்படி பல கஷ்டத்தின் வழியாக என்ன பண்ணிட்டு இருக்கலாம், போய்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு முடிய பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையை அற்புதம் செய்த தேவன், தாவீதுடைய வாழ்க்கையில அவனை அரசனை மாற்றின தேவன், மோசேயை தலைவனாய் மாற்றின தேவன், இப்படி பலரோட வேத சம்பவங்களை என்ன பண்ணலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இதை எல்லாவற்றையும் செய்த தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் வைத்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாக கொண்டு அதை நிறுத்துவார். எத்தனை பேரால் அதை புரிந்து கொள்ள முடியுது? இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இப்போ உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாதபடி பாரங்கள் இருக்கலாம். ஆனா அது எல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு உங்களை நேராக வழி நடத்துகிறதா இருக்கிறது. நன்மைக்கு ஏதுவாக அவை உங்களை கொண்டு செல்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் நம்புங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு போல தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க அவரிடத்துல அன்பு கூறுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக கொண்டு முடியும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? எங்கள் பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் எங்களுடைய முடிவுல நன்மைக்கு ஏதுவாக கொண்டு முடிய ஆண்டவரே நிலைநிறுத்துகிறது நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணத்து பூச்சி சம்பவத்தை போல ஆண்டவரே, அது ஆண்டவரே கூட்டுக்குள் அடைந்திருக்கிற காலம் உண்டு. ஆண்டவரே, தன் மேல இருக்கிற தோல் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்ப காரியங்களையும் விளக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரு நாள் அதற்கென்று வைத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே, அது வண்ணத்து பூச்சியா மாறுகிறதுக்கு. அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே தனிமையின் நாட்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற நாட்கள், ஆண்டவரே இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அவர்களை வைத்திருக்கிற சித்தத்திற்கு, திட்டத்திற்கு கொண்டு செல்லட்டும் அப்பா. அவர்களுக்கு அதை புரிந்து கொள்கிற ஞானம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் நிச்சயம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லா குறைவுகளும் மாறட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். Thank you. God bless you.